உங்க குழந்தைங்களுக்கு முதல் பல் வந்துருச்சா? எல்லாருக்கும் வர டவுட் எப்ப பிரஷ் பண்ணணும் அப்படின்னு தான். வணக்கம், நான் டாக்டர் உமா, குழந்தை நல மருத்துவர், தஞ்சாவூர். உங்க குழந்தைங்களுக்கு 6 மாசத்துல பல் வந்தாலும் சரி, 8 மாசத்துல பல் வந்தாலும் சரி, முதல் பல் வந்தோடனே குழந்தைங்களுக்கு பிரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பிரஷ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தையா இருந்ததுன்னா சாஃப்ட் பிரிசில் உள்ள சிலிகான் பிரஷ் யூஸ் பண்ணலாம். ஒரு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு ஷார்ட் ஹேண்டில் உள்ள சாஃப்ட் பிரிசில் உள்ள பிரஷ் தாராளமா யூஸ் பண்ணலாம். அடுத்த டவுட் எல்லாருக்கும், என்ன டூத் பேஸ்ட் டாக்டர் யூஸ் பண்ணணும்? ஏதோ ஃப்ளூரைட் டூத் பேஸ்ட்னு சொல்றாங்க, ஃப்ளூரைட் இல்லாத டூத் பேஸ்ட்னு சொல்றாங்க, எது குழந்தைக்கு நல்லது அப்படின்ற கன்ஃபியூஷன் உங்க எல்லாருக்கும் இருக்கும். ஈவன் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக் ஃப்ளூரைட் கண்டெய்னிங் டூத் பேஸ்ட் தான் யூஸ் பண்ண சொல்றாங்க. அதுதான் உங்க பேபிஸ்ல கேவிட்டிஸை பிரிவென்ட் பண்ணும். அடுத்தது எல்லாருக்கும் எவ்வளவு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணணும்ன்ற டவுட் வரும். 3 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க அப்படின்னா ஒரு அரிசி பருக்க அளவுக்கு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். 3 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களா இருந்தா ஒரு பட்டாணி சைஸ் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். எத்தனை வேலை பிரஷ் பண்ணணும் அப்படின்னா 2 வேளை உங்க குழந்தைங்களை பிரஷ் பண்ண வைங்க. டாக்டர், அவங்க ஒரு வேளை பிரஷ் பண்றதே ரொம்ப கஷ்டம், நீங்க 2 வேளை பிரஷ் பண்ண சொல்றீங்களே அப்படின்னு கேட்பீங்க. ஒரு கன்சிஸ்டன்டா, ஒரு பிளேஃபுல்லா உங்க குழந்தைங்களுக்கு இந்த பிரஷிங் ஆக்டிவிட்டியை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது குழந்தைங்களும் அதை விரும்பி செய்வாங்க. இதை பத்தின டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. என்னையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.